வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். எல்லாத்துக்கும் காலை வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நாங்கள் ரொம்ப நாள் கழித்து இறால் வலைக்கு போகிறோம் கடலுக்குள்ளே. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இடவெளிக்கு பிறகு இப்போ தான் இறால் வலையை விட்டுட்டாங்க. இப்போ போய் இறால் வலையை பிடிச்சி பார்ப்போம், இறால் கிடக்குதான்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு ஃபுல்லாக பொங்கல் லீவ் விட்ருக்காங்க 5 நாள். அந்த லீவுக்கு வராங்க பார்க்க கடலுக்குள்ளே. அதான் கூட்டிகிட்டு போகிறோம், இல்லை தான் கூப்பிட்டு போக மாட்டோம். கம்பு கிடக்கு எங்கனைக்குள்ள விரிக்க. இதாங்க வலை தொட்டாப்பு. பாருங்க, ஒரு ஓலைக்கானண்டு வந்திருக்குது. ஒரு வரிரால் வந்துருக்குது. தண்ணியை குடிச்சிருக்குமோ இறைய குண்டு குண்டுன்னு இருக்குதுடா. தண்ணியை குடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு. பேர் வாங்கினேன். இதுதான் பேத்த மீன் சொல்லுவோம் நாங்கள். தண்ணிகளை தூக்கி விடு பாப்பா, விடுட்டோம். முடிச்சு பாரு, அது முக்கியம். அப்படியே மீனெல்லாம் சும்மா இழுத்து வச்சிடவா? எப்படி போயிருக்கு? ஓடிருச்சு அது முங்கி. சாக்கில் அழுக்காங்க. ஒரு வலை வந்துருச்சு. இப்போ மறுவலை பிடிக்க. ஒரு சோட்டு வலையை நானும் என் குழந்தனும் பிடிச்சோம். இப்போ மறுசோட்டு வலையை என் குழந்தை முடிக்கிட்டு இருக்கிறாப்புல. நானும் எங்கள் வீட்டுக்காரர்களும் அந்த வலையில் கிடக்கிற நண்டு ராலையெல்லாம் தட்டுவோங்க. வருங்க, பேத்த மீனும் உயிரோடு இருக்குது. இப்போ பாப்பா தண்ணிக்குள்ளே விடுவா. ஓடிடுச்சு. இதில் ஒரு குட்டி காலம் வந்துச்சு, அதையும் தட்டி தண்ணிக்குள்ள விட்டுருக்கு. பாப்பா இதில் கிடக்கு. ஒரு பேத்த கிடந்துச்சு, அதை தான் தட்டுனுச்சு அது பெரியமா. பாருங்கள், இப்படி தான் நண்டு இந்த வலையில் வந்துடும். இந்த வலையை அப்படியே கடிச்சு திண்டு துப்பிடுங்க. நண்டு வந்துச்சுண்டா. நண்டு இறால் கூலம் எல்லாமே வரும் இந்த வலையில். இந்த வலையை கரையை கொண்டு போய் நம்ம வள்ளத்தில் இருக்கிற தட்டியும் போட்டில் இருக்கிற தட்டியும் நம்ம தெரித்து எடுத்துக்கிற வேண்டியதான். கரையை கொண்டு போய் இறக்கி இதில் உள்ள கூலம் பாசி நண்டு இறாலையெல்லாம் தட்டிட்டு தாங்க தெருவாக இழுத்து வைக்க முடியும். இழுத்து வைக்கணும். இழுத்து வச்சாதான் நாளைக்கு வலை இழக்க முடியும். இப்போ நம்ம வலையில் கிடக்கிறதுகள் அப்படியே தட்டுவோம் உட்காந்து. அவங்க வலையை இழுக்கிறாங்க. இந்த பிடிச்சிட்டு ஒரு மீன் பிடிச்சி போயிடுது. காவா ஒரு மீன் பிடிச்சிட்டு. ஆமாம், பிடிக்கும். இந்த வராங்க நம்ம இந்த வராங்க வலையில் கிடக்கல அப்பீரும். பாருங்க, வலையில மீன் கிடக்குன்னு சொல்லி காவா பறந்து வந்து
ஆள் விலையில் போலான்னு கோலாவை அடிச்சு வருது. கத்தி கொடுத்தான் இந்த கனவா அசலையெல்லாம் கிடக்கு. அசலை மீன் தண்ணியெல்லாம் குடிச்சிருப்பாங்கல்ல. பயமா இருக்கு. நம்ம கண்ணுக்கு எவ்வளோ தெளிவா காரா உயிரோட இருக்கு. வலையில இருந்து தட்டி விட்டு பாப்பா தண்ணியில் விடுறா. ரெண்டாவது வலையும் வாங்கியாச்சு. அவங்கனால தட்ட முடியல. இந்த பக்கமா எப்படி கடிக்க வராங்க பாருங்க. இங்க பாருங்க. மையே கலக்கிறா. எப்படி கலர் மாறிட்டு பாருங்க. அதில் வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சா, இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்க. இந்த நிறைய கலரை மாற்றுவாங்க. இது விட்டுருவோம் தண்ணிக்கலையை. எப்படி கிடக்காரு இந்த அப்புறம் போயிட்டான் உள்ள. அப்படியே கீழே வாக்கிலே போயிடுறாரு. இந்த வலையில கிடக்கு பாரு, தட்டி போடு. மீனுக்கு வருது. கோலை பொடிசா இருக்குது இல்லை, அதை திம்பாகு. ஓடிருச்சு, அதனால அவங்களுக்கு தெரியலை. இல்லை தண்ணிக்குள்ள வலையில உள்ள மீனை பார்த்ததும் காவாப்புல ஃபுல்லாக போட்டு சுற்றி சுற்றி வருதுங்க. வலையில கிடக்கிற மீனை ஃபுல்லாக தட்டி போட்டோம்னா அவங்க பாட்டில் எடுத்துட்டு போயிடுவாங்க. தண்ணியில் பாருங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்க. அடிச்சு தூக்குறாங்க. தூக்குதா தூக்கிட்டு இப்போ இந்த போட்டுட்டு அந்த காலை அவங்க மைய கலக்கிட்டாங்க. கலக்கி எப்படி நீ இது மாதிரி மைய கலக்கி எனக்கு விட்டுருக்க. இப்படி தாங்க பள்ளிக்கூடம் லீவ் விட்டா என்னைக்காவது ஒரு நாளைக்கு போட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். நல்லா வந்து வலையில் கிடக்கிற மீனும் எதைனாலும் சரி தட்டி பாப்பாயில் இப்படி விட்டுருவாங்க. காக்கா கழுகு எல்லாமே தூக்குங்க அடிச்சு. அதே மாதிரி இன்னைக்கு காவாப்புல அதிகமாக இருக்கிறதுனால மீனுக்கு தெரியுது. மீனை தட்டி போடுறாங்க வலையில் கிடக்கிறது. குட்டி நின்று கூட தண்ணிக்கிறேன். அப்படியே போடுறது
காவியை விட்டுட்டு அப்படியே இறால் வலையை பிடிச்சிட்டு அப்படியே நண்டு வலை 2 சோட்டு விட்டுருந்தாங்க. இப்போ நண்டு வலைக்கு வந்தாச்சு. அப்படியே நண்டு வலையை பிடிச்சிட்டு அப்படியே கரையை போக வேண்டியதான். நான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வலையில். நிறைய பாசியாக தான் கடிச்சிருக்குது. நண்டு வந்த மாதிரியே தெரியல வலையில். அதான் முன்னாடி ஒரு சாக்கு ஒரு அழிவா ஒரு சாக்கு சுற்றி வராங்க. அப்புறம் மீன் போட்டு இருந்தேன். மீனுக்கு ஒரு நண்டை கூட காங்கலை. ஒரே சவுங்களாக தான் இருக்குது. சவுங்கல் பாசி. இப்போ தான் ஒரு சின்ன நண்டு வந்துருக்கு. இவ்வளோ வலை வாங்கி இந்த 4 நண்டு தான் வந்திருக்கு. அதான் பொட்டு நண்டு. ரெண்டு சோற்று வலை வாங்கியாச்சு. இப்போ தான் அந்த கொஞ்சம் வலையிலையும் பாசி வரலை. இந்த பெரிய பாசி தான் வருது. மற்ற 3 சோட்லேயும் நல்லா பாசி சவுங்கல். எடுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இந்த பாருங்க கல்வெட்டி வந்திருக்கு. அது நண்டு கடிச்சிருச்சு. இப்படி தான் நண்டு கடிச்சிரும். தோக்கா நண்டுன்னு இதை தான் தோக்கா நண்டு சொல்லுவோம். இங்கே பாருங்க நல்லா சதையாக இருக்கும் இந்த தோக்கா நண்டுல. அப்படியே நண்டு வலை விட்டுருந்தாங்க. நண்டு வலையும் பிடிச்சாச்சு. என் குழந்த ஒரு ஆள் நண்டு வலையை இழுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. எங்கள் வீட்டுக்காரவங்க நண்டு வலையை தெரிச்சுக்கிட்டதுக்காக நான் ஆளை தட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆளுக்கு ஒரு வலையை தட்டினா சீக்கிரம் நம்ம கரையை போய் இறங்கி ஏலத்துக்கு கொடுத்து விட
நேரம் சரியாக இருக்கும். அப்புறம் இருக்கிற ஆளுக வந்து அந்த குளத்துகளை எடுத்துகிட்டு அப்படியே தெருவாக இழுக்க வேண்டியதாக வலைங்க. இப்போ ஒரு சோட்டு வலை முடிக்கிட்டு இருக்கிறாப்புல, அதை முடிக்கையும் அப்படியே கரைய போகும். இந்த இருக்கு பாருங்க, இப்படி பாசிகளாக இருக்கும். இந்த பாசிகளை எடுக்கத்தான் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த பாசிகளை ஃபுல்லாக எடுத்துட்டு நல்லா தெளிவாக 2 பேர் இருந்து ஆளுக்கு ஒரு தொட்டாப்பு எடுத்து இழுத்து வைக்கணும். மறுபடி சவுங்கள் வந்துட்டு இதுதான் ஸ்டாரு. கடல் ஸ்டார். தண்ணிக்குள்ள விட்டுருவோம். நம்ம அழகுக்கு வைக்கலாம், உயிரோடு இருக்கிறதுனால தண்ணிக்குள்ள விட்டுருவோம். அந்த தூக்கிட்டு போயிடுச்சு, அது கொண்டுக்கிட்டு போயிடுச்சு பெருசு. அந்த போய் உக்காந்துட்டாங்க பாருங்க, பெரிய ஸ்டாரு அழகாக இருக்குது. அழகாக இருக்கும். நம்ம மீன் தொட்டிக்கலன்னா வைப்பாங்க ஒரு சில பேர். நாங்கள் வந்து தண்ணிக்குள்ள விட்டுருவோம். அது சுருங்கி போய் தான் இருக்குது. ஸ்டார் 5 ஸ்டார். இதுதான் கொட்டைக்காமல்லி. நம்ம குழம்பு வச்சு சதவை எடுத்து குழம்பு வச்சு போட்டதும் கொட்டைக்காமல்லி சங்கு. இதுதான் சதை. இது நாவணம். இது பச்சை கலர், லைட் பச்சை ஸ்டார்னு. கரையை வந்தாச்சு. அந்த பட்டையில் இருக்கு பாருங்க, அதான் இறாலு நண்டு. இவ்வளோ சோட்டு வலை பிடிச்சதுல அதான் இன்னைக்கு பாருங்க. வலையும் நண்டு வலையும் பிடிக்க போயிட்டு பாருங்க, வலையில் கடந்த நண்டு இது தான், இறாலும் இது தான் கடந்துச்சு. இதைத்தான் இப்போ ஏலத்துக்கு கொடுத்து விட்றாங்க. டீசலுக்கு கட்டுதா என்னென்னு மட்டும் தெரியலை. இது கடந்ததை இதுலேயும் கறியலுக்கும் குழம்புகளுக்கும் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஏலத்துக்கு கொடுத்து விட தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், 7 சோட்டு வலை விட்டதில் நண்டு இவ்வளோ தான். இறாலு 4 சோட்டு வலை விட்டதில் இதான். கடல் மேலேயே வச்சு நாங்கள் நண்டு இறாலை எல்லாம் தட்டிட்டோம். இப்போ அப்படியே ஏலத்துக்கு தான் கொடுத்து விடணும். கொடுத்து விட்டுட்டு அங்கே பாருங்கள் வலைகள் இருக்குது, வலை போட்டாலேயே தெரிக்கணும்னுமே. வந்த நண்டுலையும் இப்போ ஆள் கொஞ்சமாக குழம்புகளுக்கு எடுத்துட்டு மீதி நண்டுகளை ஏலத்துக்கு கொடுத்து விட்றோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சீரும் சிறப்புமாக தைப்பொங்கலை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.